இன்றைக்கு ஒரு புது காரியத்தை நாம் பார்க்கலாம். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நல்ல கவனிங்க, வசனங்களை நன்றாய் கவனிங்கள். பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த நீதிமொழிகளை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். சாலமோன் என்கிற ஒரு ஞானியை கொண்டு கர்த்தர் எழுதின இந்த வார்த்தைகள், இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய நாட்களில் எழுதப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை என்கிற அடிப்படையில் வேதாகமத்தில் இணைக்கப்பட்டு அநேகருடைய வாழ்க்கையை சீரான பாதையில் நடத்துவதற்கு கர்த்தர் இந்த வார்த்தைகளை இன்றைக்கும் கொண்டு ஜனங்களோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்துல நம்ம கொஞ்சம் உற்று கவனித்தனா ஒரு உண்மை ஒன்று தெரியுது பாருங்க. பேதைகள் நீங்கள் பேதமையை விரும்புகிறார்கள். அண்டை கவனிங்கள். பேதை என்றால் ஞானம் இல்லாதவன் என்று அர்த்தம். பேதைன்னு என்னதுங்க? ஞானம் இல்லாதவன், அறிவில்லாதவன். இன்னும் தெளிவா சொன்னா, யதார்த்தவாதி என்று சொல்லுவதை விட எல்லா காரியத்திலும் யதார்த்தமாய் ஏமாந்து போகிறவன். யதார்த்தவாதி என்று சொல்ல முடியாது. எல்லாரும் இவனை என்ன செஞ்சிடலாம்? ஈஸியா ஏமாத்திட்டு போயிடலாம். அப்படிப்பட்டவர்களை தான் இந்த பேதைகள் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த பேதையினுடைய இன்னொரு குணாதிசயம் என்னவென்றால், உணர்வற்ற ஒரு மனிதர்களாக வாழுவார்கள். பேதைகள் உணர்வில்லாதவர்கள். ஹல்லேலூயா. அப்ப இவர்கள் ஞானம் அடைய வேண்டும். பேதைகளா இருப்பதினால் ஏதாவது பிரயோஜனம் இருக்காங்க? பேதைகள் என்ன அடையணும்? ஞானம் அடையணும். ஆனா தேவன் ஞானம் அடைய வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். பேதைகளுக்கோ ஞானத்தை தேடுவதற்கு விருப்பம் இல்லை. அவங்க எதுல பிரியமா இருக்காங்களா? பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புகிறார்கள். நம்மளுடைய முட்டாள்தனமே நமக்கு நியாயத்தை கற்றுத்தருகிறது. நம்மளுடைய முட்டாள்தனமே நமக்கு போதுமானது. நாம் இப்படியே தேவனை அறிகிற அறிவுக்கு நேராக போகாமல் நமக்கு தெரிந்த வகையிலே நாம் வாழ்ந்தால் இந்த பூமியிலே சந்தோஷமா இருக்கலாம் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தவர்கள். தங்களுடைய ஞானத்தையும் தன்னுடைய அறிவையும் தன்னுடைய முட்டாள்தனத்தையுமே நம்பி வாழுகிற ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்களுக்கு என்ன சொன்னாலும் அவர்கள் ஞானத்தின் பக்கத்தில் திரும்புவதில்லை. அவர்களுடைய பேதமையை அவர்கள் விரும்புகிறார்கள். அடுத்து என்ன சொல்லியிருக்குது பாருங்க. நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மேல விரும்புவது, கீழே பிரியப்படுவது. இவங்க எதுல பிரியமா இருக்கிறாங்க? என்ன செய்யறாங்க? மற்றவர்களை நிந்திப்பது, மற்றவர்களை சாடுவது, மற்றவர்களை கேலி செய்வது, மற்றவர்களுடைய குறைச்சல்களை பார்க்கும்போது அவர்களை கேலி செய்து கிண்டல் செய்து மற்றவர்களுக்கு முன்பதாக தன்னை பெரிய ஆட்களாக காண்பித்துக் கொள்வது. இதில் அவர்களுக்கு என்ன எப்படி இருக்குதா? பிரியமாயிருக்கிறார்கள். இதில் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது, ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கிறது. ஒரு என்டர்டைன்மெண்ட்டை போல் அவர்கள் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே எப்பயுமே மற்றவர்களை பரியாசம் பண்ணுவதே இவர்களுடைய வேலையாகவே வைத்து வாழுகிறவர்கள். ஏதோ ஒரு சந்தோஷம் அதில் இருக்கிறதை அவர்கள் கண்டுபிடித்து தன்னுடைய வாழ்க்கையை இப்படியே வாழ்ந்து விடலாம் என்று ஒரு தீர்மானத்துக்கு வருகிறவர்கள். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்க? மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுக்கிறீர்கள். உனக்கு ஞானம் இல்லை என்று சொல்லும் போது அவனுக்கு என்ன வருது? கோபம் வருது, ஆத்திரம் வருது, எரிச்சல் வந்து எதை வெறுக்கிறான்? ஞானத்தை வெறுக்கிறான். இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில தான் கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. பேதைகளே நீங்கள் பேதமையை விரும்புவதும்
நிந்தனைக்காரரே, நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே ஞானத்தை வெறுக்கிறீர்கள். எதுவரைக்கும் இருக்கும்? இதுக்கு ஒரு முடிவில்லையா? இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா? கர்த்தர் கேட்கிறார். இதுக்கு ஒரு முடிவில்லாத ஒரு உலகத்துல எதை விரும்ப வேண்டும், எதை நேசிக்க வேண்டும், எதை தள்ள வேண்டும் என்று தெரியாமலேயே, ஒரு வேளை இது தெரிந்திருந்தாலும் அதன் மேல் அவர்கள் பிரியம் வைத்து விட்டபடினாலே அதிலிருந்து அவர்கள் வெளியே வருவதற்கு விருப்பமில்லை. ஏனென்றால் அதுல ஏதோ ஒரு சிற்றின்பம் உள்ளே இருக்கிறது. அதுக்குள் ஏதோ ஒரு மறைந்திருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கிறபடினாலே அதிலேயே வாழ்க விருப்பப்படுகிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கூட ஒரு பையன் படிச்சான் 9th ஸ்டாண்டர்ட்ல. அவன் பாருங்க, எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான், கேலி பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் எப்பயுமே. அவனை யாரும் கேலி பண்ண விடவே மாட்டான். ஆனா இவன் எல்லாரும் என்ன செய்வான், ஒரே கேலி கிண்டல் தான், ஒரே கேலி கிண்டல். 2 நாளுக்கு முன்னாடி மறுபடியும் நான் அவனை பார்த்தேன் ரோட்ல. கொஞ்சமாவது மாறி இருப்பான்னு பார்த்தா அதை விட டபுள் மடங்கு இருக்குது. ஒன்றும் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. என் கூட நின்று பேசிக்கிட்டு போற வர ஒருத்தனை விடலை ரோட்ல. எல்லாரையும் அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான். அதுல என்னதான் சிரிப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. என்னடா ஒரு கிறுக்கங்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி ஆகி போச்சு கடைசியில் எனக்கு. அந்த இடத்துல விட்டு தப்பிச்சு வர்றதுக்குள்ள பாருங்க, மனிதர்கள் இந்த பூமியில தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்வில்லாமலேயே எதை மேல் பிரியம் வைத்திருக்கிறோம், எதை நேசிக்கிறோம், எது நமக்கு நன்மை என்பதை அறியாமலேயே ஒரு கனவு வாழ்க்கையவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் ஒரு காலத்தில் ஏதோ ஒரு காரியத்தின் மேல் பிரியம் வைத்திருப்போம், ஏதோ ஒரு காரியத்தை நாம் விரும்பி இருப்போம். அதெல்லாம் நமக்கு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறதாக இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை நாம் சந்தித்த போது நமக்குள்ளே ஒரு மாற்றங்கள் நடந்துத்தான் ஆக வேண்டும். இன்னைக்கும் ஆண்டவன் நம்மை பார்த்து எதுவரைக்கும் இருக்கும் என்று ஆண்டவன் நம்ம இடத்துல கேட்கக்கூடாது. சொல்றது புரியுதா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து இன்னும் இது எதுவரைக்கும் போகும் என்று ஆண்டவர் கேட்கக்கூடாது. உன்னுடைய விருப்பங்கள், உன்னுடைய ஏக்கங்கள், உன்னுடைய நேசம் எதின் மேல் இருக்கிறது? உன்னுடைய மதீனத்தின் மேல் இருக்கிறதா? உன்னுடைய பரியாச நிந்தனை செய்வதில் இருக்கிறதா என்று கர்த்தர் அன்றைக்கு சாலமோன் மூலமா எழுதினது மாத்திரமல்ல, நம்மை பார்த்து கர்த்தர் திரும்பி இது இன்னும் எதுவரைக்கும் போகும் என்று ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கக்கூடாது. அல்லேலூயா. நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இன்னும் நம்ம இப்படி இருக்கோம்னு நான் சொல்லல. நம்ம ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்கு, என் இருதயத்துக்கு, உங்க இருதயத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இன்னமும் எதை நாம் நேசித்து கொண்டிருக்கிறோம், எதின் மேல் பற்றுள்ளதா இருக்கிறோம், எது நம்மை பிடித்து வைத்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து ஆண்டவர் நம்ம பார்த்து இன்னும் இது எதுவரைக்கும் போகும் என்று கேட்குவதற்கு முன்பதாக இன்றைக்கே அது போய்விடுகிறது என்று மனம் திரும்புவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இது எது வரைக்கும் போகும் என்று கேட்டுவிட்டு அடுத்து சொல்லுகிறார், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கடிந்து கொள்கிறேன். எதற்காக என்றால் நீ திரும்புவதற்காக. உன்னுடைய நிந்தனைகளை நீ சந்தோஷமா இருக்கிறியே, பிரியப்படுறியே, அதை விட்டு விட்டு, பேதையா இருந்து கொண்டு பேதமையை விரும்புகிறாயே, அதை விட்டு விட்டு, நீ மதியினரா இருந்து ஞானத்தை வெறுக்கிறாயே, அதையெல்லாம் விட்டு விட்டு நீ திருந்துவதற்கு நான் என்ன செய்கிறேன்? கடிந்து கொள்கிறேன். அல்லேலூயா. நான் கடிந்து கொள்கிறேன். கடிந்து கொள்ளுதல் என்றால் உடனே நம்ம வேற ஐயோ அப்படி இல்லை, அன்பின் நிமித்தமாய் கடிந்து கொள்ளுகிறார். உன்னுடைய நிலையை தேவன் அறிந்து, இந்த பேதமையின் நிலைமையை அறிந்து, இந்த மோசமான மற்றவர்களை நிந்திக்கிற நிலையை அறிந்து, நம்மளுடைய வாழ்க்கையிலேயே உலக பிரகாரமாக இப்படிப்பட்ட சந்தோஷத்திலெல்லாம் நம்மளுடைய இருதயம் லயித்து போயிருக்கிறதை அறிந்து ஆண்டவர் சேர்க்கிறாரு, கடிந்து கொள்கிறார். திரும்புங்கள். நல்ல கவனிங்க. திரும்புங்கள். திரும்பினால் என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். திரும்பினவனுக்கு தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா.
ஆண்டவரே, நான் பேதமைய விரும்பினது உண்மைதான், மற்றவங்களை நிந்தித்ததை நான் விரும்பினது உண்மைதான், நேசித்தது உண்மைதான், என்னுடைய முட்டாள்தனத்தை விட்டுட்டு நான் தேவனுடைய ஞானத்தை புறம்பே தள்ளுது உண்மைதான், ஆனால் நான் மனம் திரும்ப விரும்புகிறேன், நான் மனம் திரும்ப விரும்புகிறேன் என்று வரும்போது, மறுபடியும் நீ அவைகளின் மேல் பிரிய வைக்காதிருப்பதற்காக, மறுபடியும் நீ அவைகளை விரும்பாதிருப்பதற்காக உனக்கு ஒரு ஆவியை அவர் தருகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் உன் பலத்தால் இது நடக்காது, தேவ ஆவியினால் இது உனக்குள் நடக்கும் என்பபடினாலே மனம் திரும்புகிறவர்களுக்கு தம்முடைய ஆவியை அவர் தருகிறார். வாசிங்க. என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரியப்படுத்துவேன், என்னுடைய ஆவியும் என்னுடைய வார்த்தையும் உங்களை ஞானியாய் மாற்றும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பேதமையிலிருந்து என்னை விடுதலையாக்கி, நிந்திக்கிற நிந்தனையிலிருந்து என்னை விடுதலையாக்கி, என்னுடைய அறிவில்லாத தன்மையிலிருந்து என்னை விடுதலையாக்கி என்னை ஞானியாக்குவதற்கு தேவன் வைத்திருக்கிற 2 வழிகள்: அவருடைய ஆவி, அவருடைய வசனம். யார் இவைகளை மனம் திரும்பி அவருடைய ஆவியினுடைய நடப்பித்தலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வசனத்தின் அடிப்படையில் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் இந்த வாக்கியத்தின்படியே அவர்கள் பேதைகளாய் இருந்தாலும், நிந்திக்கிறவர்களாய் இருந்தாலும், அவர்கள் மூடர்களாய் இருந்தாலும் ஞானிகளாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஞானின்னா பெரிய அறிவாளி இல்லைங்க, தேவனை அறிகிறவன் எல்லாருமே ஞானி. ஹல்லேலூயா. இயேசுவை அறிகிற அறிவே ஞானம். இயேசுவை அறிகிற அறிவுனா, அவர் சிலுவையில் மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து போனார்னு சுவிசேஷத்தினால் அல்ல, சுவிசேஷத்தை அறிந்திருக்கிறவர்கள் ஞானிகள் அல்ல, இயேசுவோடு ஐக்கியப்படுகிறவர்களே ஞானிகள். தன்னுடைய நிந்தனை புத்தியிலிருந்து வெளியே வருகிறவர்கள் ஞானிகள், தன்னுடைய பேதமையிலிருந்து வெளியே வருகிறவர்கள் ஞானிகள். தான் ஒரு அறிவில்லாதவன், ஞானமில்லாதவன் என்று வருந்து ஞானத்தை அடைகிறவர்கள் தான் ஞானிகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இந்த ஞானம் எப்படி வருதுன்னா 2 வழியில வருது. ஒன்று அவருடைய ஆவினால, அடுத்து அவருடைய வசனம். வசனம் வசனம் இந்த 2 வித்து உள்ளத்துல இல்லைன்னா வேற ஒன்று முளைக்க ஆரம்பிச்சிடும். இந்த 2 உள்ள வேலை செய்யலைன்னா இன்னொன்று உள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. மறுபடியும் வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. 24. நல்ல கவனிங்க. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவன் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப அந்த ஜனங்களுக்கு பாருங்க, அந்த பேதமையை குறித்து எவ்வளவு ஆசை இருக்குது பாருங்க. அவங்களுக்கு என்னன்னா, 4 பேர் அவனை முட்டாள்னு சொன்னா கூட அவன் இருதயம் சொல்லுது அவன் தான்டா முட்டாள், நீ யாரு ஞானின்னு சொல்றதுனாலதான் அந்த பேதமையிலேயே என்ன செய்யணும்னு நினைக்கிறான், வாழணும்னு நினைக்கிறான். அந்த பேதமை தான் அவனுக்கு ஜீவன். மற்றவர்களை பார்த்து நிந்திக்கிறது, கேலி செய்வது, கிண்டல் செய்வது, அவங்களுடைய சரீரத்தை பார்த்து, அவங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையை பார்த்து, அவருடைய பொருளாதாரத்தை பார்த்து, அவருடைய படிப்பை பார்த்து, அவங்களுடைய ஜாதியை பார்த்து அவர்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவது, அதுல ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், எத்தனை தடவை நான் உன்னிடத்துல வந்தும் நீ என்னதான் செய்யற? என்ன வாசிக்கிற? நீட்டியும், என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. நான் சொல்லுகிறேன் கேட்கவில்லை, என் கையையும் நீட்டுகிறேன் தடுக்கிறேன், ஆனாலும் என் சொல்லை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. பேதையா இருக்கிறவன் பேதமைத்தை என்ன செய்யறான்? விரும்புறான். நிந்தனைக்காரன் நிந்தனையில பிரியமா இருக்கிறான். ஞானி ஞானத்தை என்ன செய்யறான்? வெறுக்கிறான். இப்படி இந்த உலகத்துல வாழ முடியுமா? உலகத்தில் ஜனங்கள் வாழுகிறார்கள், ஆனால் கிறிஸ்துவை உடையவர்கள் வாழக்கூடாது. வாழக்கூடாது. ஹல்லேலூயா. அவைகளை விட்டு நாம் வெளியே வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நல்ல கவனிங்க. விருப்பம், பிரியம், வெறுப்பு, 3 காரியங்களை பார்த்தோம். பிரியம், விருப்பம், வெறுப்பு.
எதை நான் வெறுக்க வேண்டும், எதை நான் விரும்ப வேண்டும் என்று தெரியாததினாலே தவறானவைகளை விருப்பங்களை வைக்கிறோம், தவறானவைகளை விரும்புகிறோம், நேசிக்கிறோம், நேசிக்க வேண்டியதை வெறுக்கிறோம். இதுதான் மனிதனுடைய இயல்பு, மனிதனுடைய இயல்பான சுபாவம். அல்லேலூயா. நான் தெளிவா சொல்றேனே, தவறான இடத்துல நம்மளுடைய நேசத்தை, நம்மளுடைய பிரியத்தை, நம்மளுடைய அன்பை வைக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வலி, ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையை நாம் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. எதை விரும்ப வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறதோ அதை விரும்ப வேண்டும், எதை வெறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதை வெறுக்க வேண்டும். விரும்ப வேண்டியதை வெறுப்பதோ, வெறுக்க வேண்டியதை விரும்புவதோ மிக பெரிய ஒரு பாதிப்பை நம்மளுடைய உள்ளத்திலே காயத்தை உண்டாக்கும், உள்ளத்திலே வலியை உண்டாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கிறோம் பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நல்ல கவனிங்க. அன்பு ஒரு காலத்திலும் ஒலியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒலிந்து போம், ஒலிந்து போம். அறிவானாலும் ஒளிந்து போகும், ஆனால் அன்பு, அன்பு ஒரு காலம் ஒலியாது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க நான் சொல்றத. மேல நம்ம வாஸ்தவம் விருப்பம், பிரியம். ஆமா, இந்த விருப்பமும் பிரியமும் ஒண்ணுதான். இது ரெண்டுமே அன்புக்குள்ளே இருக்கிறது. அன்புக்குள்ளே இருக்கிற 2 பகுதிகள், விருப்பம், பிரியம். இது ரெண்டுமே எதின் மேல் நம் அன்பை வைக்கிறோமோ அது பக்கத்திலே அது விருப்பத்தையும் பிரியத்தையும் அது என்ன செய்து ஏற்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அப்ப இதிலிருந்து நம்ம ஒன்று தெரிந்து கொள்கிறோம், தேவன் மனிதனுக்கு இயற்கையாகவே அன்புள்ளவனாக தேவன் படைத்திருக்கிறார். ஆனால் எதின் மேல் அவன் அன்பை வைக்க வேண்டும் என்றும் தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் தவறான இடத்துல நம்மளுடைய அன்பை வைக்கும் போது தவறான விளைவுகளை நாம் என்ன பண்ணுகிறோம், சந்திக்கிறோம். அல்லேலூயா. சில நேரங்களில் இது தவறானவைகள் என்று தெரிந்தும், எப்படி ஒரு பேதமத்தை விரும்பினானோ அதுபோல இது தவறானவைகள் என்று தெரிந்தும் வைக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நம்மளுடைய வாழ்க்கையிலே காணுகிறோம். தெரியாமல் வைப்பது வேறு, தெரிந்து வைப்பது வேறு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க நான் சொல்லுகிறத. தேவன் நம்மளுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறதானது அன்பை நாம் எங்கேயோ கொண்டு போய் வைத்தால் அதனுடைய பாதிப்பு, அதனுடைய விளைவு மிக கொடூரமான நம்மளுடைய இருதயத்தில் ஒரு மிகப்பெரிய காயத்தை அது ஏற்படுத்தும். ஹல்லேலூயா. வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. அன்பு ஒரு காலமும் ஒலியாது. போதும், நல்ல கவனிங்க. அன்புக்கு ஒரு தன்மை இருக்கிறது, அதை எதை கொண்டும் அழிக்க முடியாது. எப்படி அன்பை எதை கொண்டும் அழிக்க முடியாது என்றால், அன்பை நீ எதின் மேல் வைக்கிறாயோ அதன் மேல் வைத்து விட்டால் மறுபடியும் அதை எடுக்கிறது என்பது சாத்தியமானதே இல்லை. அதனால தான் அழிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மனிதனை என்ன நோக்கத்திற்காக கர்த்தர் உண்டாக்கினாரோ அந்த நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டு, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு அன்பை வைக்க வேண்டிய இடத்துல வைத்தால் நாம் பிழைப்போம், சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அடைவோம். தவறான இடத்துல நாம் அன்பை கொண்டு போய் வைக்கும் போது அது ஒரு பெரிய வலியை, வேதனையை நமக்கு ஏற்படுத்துகிறது. அதே 13ஆம் வசனத்துல, 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. இப்பொழுது விசுவாசம்,
நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, இது ஒரு மத பிரச்சாரம் அல்ல. மனிதனுக்குள் தேவன் கொடுத்திருக்கிற அன்பை அவன் ஒளிய பண்ணாதபடிக்கு அந்த அன்பை காத்து கொள்ளவும் அந்த அன்பில் பெருகுவதற்கான வழியை தான் கிறிஸ்தவம் இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அன்பு பிறக்க வேண்டும் என்றால் 2 தேவை. ஒன்று நம்பிக்கை, ஒன்று விசுவாசம். உன்னுடைய நம்பிக்கை விசுவாசம் எதிர்மேல் நீ வைக்கிறாயோ அங்கே அன்பு பிறக்கிறது. தவறான இடத்தில் உன்னுடைய நம்பிக்கை விசுவாசத்தை நீ கொண்டு போய் வைக்கும் போது அங்கே அன்பு பிறக்கும். அன்பு பிறப்பதற்கு 2 தேவை. ஒன்று நம்பிக்கை, ஒன்று விசுவாசம். நீ தேவன் மேல் விசுவாசமும் உலகத்தின் மேல் நம்பிக்கை வைப்போமானால் அங்கே என்ன பிறக்கும்? அன்பு ஆட்டோமேட்டிக்கா பிறக்கும். ஆனா வசனம் அதே இதுல சொல்லி அன்பு ஒரு காலம் ஒளியாது. பிறந்துருச்சுன்னா ஒளியறது கஷ்டம். அதனாலதான் சொல்றேன், வைக்க வேண்டிய இடத்துல சரியா வச்சுட்டீங்கன்னா நல்லா இருப்ப. ஏன்னா அது ஒழியாது. அதுல இருந்து வெளியே வருவது ரொம்ப கஷ்டம். அதோடைய பிடியிலிருந்து நீ வெளியே வரவே முடியாது. பேதமையை அதிகமாய் விரும்பினபடினால் அவர்களுடைய இருதயத்தை அன்பை கொண்டு போய் பேதமையில் வைத்தார்கள். பேதமையிலிருந்து வெளியே வருவதற்கு தேவன் எவ்வளவு முயற்சி செய்தாலும், அவர் வார்த்தை அனுப்பினாலும், அவர் ஆவி அனுப்பினாலும், அவர் கரங்களை நீட்டினாலும் திரும்புவதற்கு யாருக்கும் எண்ணமில்லை. ஏனென்றால் அன்பு எங்கே போய் செட்டில் ஆகிறதோ அங்கே அது பிக்சடாக உட்கார்ந்து கொள்ளும். அன்புக்கு தெரியாது இது நல்லதா இது கெட்டதான்னு. அன்புக்கு தெரியாது. அல்லேலூயா. நிறைய பேர் பாருங்க, மனிதர்களை நம்பி, மனுஷன் எனக்கு இதை செய்வான் அதை செய்வான்னு சொல்லி நம்பி முழுக்க முழுக்க அவன் மேல நம்பிக்கை வைத்து கடைசியில அவர்கள் அப்படி அவர்களுக்கு உதவி செய்யாமல் கைவிரிக்கிற நேரங்களில் இல்லை அவர்களை குறித்து தவறாக அவர்களோடு கூட சண்டை போடும்போது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நான் இவ்வளவு அன்பை காட்டியும் எனக்கு என்ன கிடைக்கல? அன்பு கிடைக்கல. அல்லேலூயா. உன்னுடைய நம்பிக்கையை மனிதன் மேல் கொண்டு போய் வைத்து விட்டாய். விசுவாசத்தை கர்த்தர் மேல் வைக்க வேண்டும். நம்பிக்கை கொண்டு போய் மனுஷன் மேல வைத்ததுனால மனுஷன் ஏமாற்றுகிறவன் தான். மனுஷனுக்கு அன்பை காட்ட தெரியாது. உன்னுடைய அன்புக்கு மறுபடியும் ரிட்டனாக மறுபடியும் இன்னொரு ஆழமான அன்பை அவனுக்கு காட்ட தெரியாது. உடனே என்ன செய்யறோம்? அழுகிறோம், வேதனைப்படுறோம். அடிச்சா கூட பரவாயில்லைங்க, ஆனா அவங்க பேசின வார்த்தை இன்னைக்கு என் இருதயத்துல காயமா இருக்குது. தவறான இடத்துல நம்மளுடைய அன்பை கொண்டு போய் வைத்தாள், அது கடைசியில் நம்மளை காயத்தான் படுத்தும். ஹல்லேலூயா. உன்னத பாட்டு 8:6 வசனம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும். நல்ல கவனிங்க. அன்பு எங்க போய் ஒட்டுது? எங்க ஒட்டுது? இருதயத்துல போய் ஒட்டுது. இருதயத்துல பிசிக்கல் ஹார்ட் கிடையாது, சரியா? மனம், த மைண்ட் என்று சொல்லுவார். மனம். வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. இருதயத்தின் மேல் அந்த அன்பு உள்ள போயிருச்சுன்னா அது என்னவா மாறுதான்? முத்திரை போல. அது என்னது முத்திரை? சீல், கவர்மெண்ட் சீல். எத்தனையோ பார்த்துருக்கோம், கவர்மெண்ட் சீல் போட்டதை கவர்மெண்ட் தான் என்ன செய்யணும்? அதை பிரிக்கணுமே ஒழிய நீங்களும் நானும் அதை பிரிச்சோம்னா கம்பி என்ன வேண்டியதான். அதாவது அது ஃபிக்ஸட். அது ஒரு அதிகாரத்தின் அடிப்படையிலே முத்திரையாக போடப்பட்டு விட்டது. இனி அதை யாரும் தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. அதை யார் முத்திரையாக போட்டார்களோ அவர்கள்தான் அதை திறக்க வேண்டும். அன்பினுடைய ஆழத்தை வேதம் நமக்கு காட்டுகிறது. மறுபடியும் வாசிங்க. நீர் உன் இருதயத்தில்
இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும் நேசம் மரணத்தை போல வழுது. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலிலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு பவர், இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சக்தி ஒன்று இருக்கிறது என்றால் உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த அன்பு. அந்த அன்பை எங்க வைக்கணுமோ அங்க வை. வைக்க கூடாத இடத்துல வச்சினா அது அக்கினி தழலை அதை அணைக்க முயன்றாலும் அதை என்ன செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இந்த லவ் பண்ணுறவங்களாம் பார்த்துருக்கீங்களா? லவ் பண்ணுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணும்போது பயங்கரமா, நான் உன்னை விட்டு செய்ய மாட்டேன், பிரிய மாட்டேன், நானும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. கடைசியில் ரெண்டு பேர்த்தையும் பிரித்து விட்டோம்னா கடைசியில் அவங்க சொல்லுவாங்க, உன் கூட வாழாமல் நான் என்ன தான் செய்யணும், இருந்தேன்னா செத்தே போயிடுவேன், செத்தே போயிடுவேன், உன் கூட இல்லாமல் இருக்க முடியல, நான் செத்துருவேன். ஏன்னா அக்கினி தழலுங்க. என்னதுங்க? அக்கினி தழலது. அதை நான் பொய் என்று சொல்லவில்லை. அன்பை வைக்க வேண்டிய இடத்துல வைத்தினா, நீ கிறிஸ்துவின் மேல் வைத்தினா அவனை அக்கினி ஜுவாலையாக அது மாற்றும். அதை கொண்டு போய் மனுஷன் மேலேயோ இல்லை பொருட்கள் மேலேயோ, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற உடைமைகள் மேலேயோ, உன்னுடைய கனவுகள் மேலேயோ நீ வைப்பாயானால் அது உன்னை அவித்து விடும், அவித்து விடும். அது சாம்பல் கூட கிடைப்பதற்கு முடியாத அளவுக்கு உன்னுடைய இருதயத்தை காயப்படுத்தி அது அவித்து போட்டு விடும். ஏனென்றால் அன்பினுடைய வல்லமை பெருசு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அன்பினுடைய வல்லமை பெருசுன்னு? தேவன் சர்வ வல்லமையுள்ளவராய் இருந்தாலும் அவருடைய குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பி நம்மளை எல்லாம் எப்படி இழுத்துக்கிட்டாரு? ஏங்க, அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னா நடக்காதா? ஆனா எதை வச்சு இழுக்கிறாரு? அன்பு. தேவன் பயன்படுத்தினது அன்பு. இன்னைக்கு நீங்க நானும் வந்து உட்கார்ந்து இருக்கணும், என்னமோ என் பேச்சை கேட்கறதுக்கு நீங்க யாரும் வரல. என் பேச்சை கேட்கறது எவனாலும் முடியாது. நீங்க வந்ததெல்லாம் அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. அந்த அக்கினி தழல் உங்களுடைய இருதயத்தை தொட்டபடினாலே, அந்த அன்பு உங்களை கவர்ந்து இழுத்ததினாலே நீ போ என்று சொல்லுவதற்கு முன்பதாக புறப்பட்டு வருகிறோமே, அந்த அன்புல எவ்வளவு ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையுள்ள அன்பை தான் எனக்குள்ள உங்களுக்குள்ள தேவன் வைத்தார். எதற்கென்றால் அவரிடத்தில் காட்டுவதற்கு வைத்தார். ஆனால் நாமோ பேதமையிலே விருப்பப்பட்டு மற்றவர்களை தரக்குறைவாய் நினைப்பதிலும் நம்மளுடைய சுயநலத்துக்காக அந்த அன்பை பயன்படுத்துவதனாலே கடைசியாக அது நமக்கு அக்கினி தழலாக மாறி நம்மளவே அது எரிச்சு விடுகிறதாக மாறி விடுகிறது. அல்லேலூயா. மனைவியை நேசிக்கணும், புருஷனை நேசிக்கணும், பிள்ளைகளை நேசிக்கணும், நம்மளோடு இருக்கிறவர்களெல்லாம் நேசிக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும். ஆனா உன்னுடைய அன்பை கொண்டு போய் டெபாசிட் பண்ணாத, உன்னுடைய அன்பை கொண்டு போய் அடகு வைக்காத. அடகு வைக்க வேண்டிய இடம், வைக்க வேண்டிய இடம் கிறிஸ்து. கிறிஸ்துவின் மேல் வைக்காத எந்த ஒரு அன்பும் உன்னை ஒரு நாள் காயப்படுத்தித்தான் ஆகும். அது காயப்படுத்தாம விடாது. ஏனென்றால் அன்பை கொடுத்துட்டோம்னா மறுபடியும் நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, நல்லா கவனிங்க, அன்பினுடைய பரிமாற்றம் எப்படி தெரியுமா? நீ அன்பை கொடுத்துட்டீங்கன்னா அங்கிருந்து என்ன வரணும்? நீ அன்பு கொடுத்துட்டீன்னா அந்த இடத்துல நீ எதிர்பார்க்கிற அந்த அன்பு வரணும். வந்தாதான் உன் இருதயம் சந்தோஷமா இருக்கும். வராத பட்சத்துல உன் இருதயம் காயப்பட்டுத்தான் ஆகும். அது மனிதர்களா இருக்கலாம், அது பொருளா இருக்கலாம், அது சொத்துக்களா இருக்கலாம், அது பணமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். அதற்கு மறுபடியும் அன்பை காட்ட தெரியாது.
அதனாலதான் இயேசுவின் மேல அன்பை காட்டுன்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான். ஹல்லேலூயா. 1 யோவான்ல வாசிக்கிறோம், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், ஏனென்றால் பிதாவின் அன்பு இல்லை. The fatherly love, தகப்பன் நேசிக்கிறது போல அந்த அன்பை இந்த உலகம் உனக்கு தராது. அதனால அன்பு அது மேல கொண்டு போய் வைக்காதன்றார். ஏன் வைக்காதன்னு சொன்னார்னா, அதுக்கு காட்ட தெரியாது, அதுக்கு கொடுக்க தெரியாது, அதுகிட்ட இல்லாதது மேல நீ அன்பை காட்டுறதுனால மறுபடியும் அதுக்கு அன்பை காட்ட தெரியாது, வெறுப்பை காட்டும். ஹல்லேலூயா. என்னைக்கும் மறக்காதீங்க, அந்த வசனத்தை மறக்காத. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், பிதாவின் அன்பு இல்லை. ஹல்லேலூயா. 7ஆம் வசனம் வாசிங்க. நல்ல கவனிய. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. நல்ல கவனிங்க. தீக்கும் தண்ணிக்கும் சேருமா? தீயும் தண்ணியும் ஃப்ரெண்டா? 2 கை கோர்த்து நடக்குமா? திபுன்னு தீ பிடிச்சிருச்சா உடனே ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்றோமே. ஃபயர் சர்வீஸ் தானே ஃபோன் பண்ணுவோம், இல்லை வேற யாருக்கா ஃபோன் பண்ணுவோமா? ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணணும். ஃபயர் சர்வீஸ் வருது, எதை கொண்டு வருது? தண்ணியை தான் கொண்டு வருது. ஏனென்றால் அக்கினிக்கு எதிரி தண்ணீர். ஆனா இங்க என்ன போட்டு வாசி, மறுபடியும் வாசி. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. போதும். நீ எவ்வளவு தண்ணி அடிச்சு மேல ஊத்தினாலும் அந்த அக்கடி தளல், நேசம் என்கிற அந்த அன்பு என்கிற அக்கடி தளல் என்ன ஆகாது, அணைய. ஏனென்றால் அதோடைய வல்லமை தண்ணீரை விட வல்லமை உள்ளது. இன்னும் தெளிவா சொன்னா, உலகத்தை விட அன்பு பெரியது. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? வெள்ளங்களும் அதை அணைக்க முடியாது. எப்படியாவது அதை அணைக்கிறதுக்கு அவன் முயற்சி செய்யறான். எதை அணைக்க? நேசம், அன்பு. தண்ணியை அடிச்சு பாக்குறான், அப்பயும் அதை ஒன்றும் ஆகல. அதுக்கப்புறம் வெள்ளமே புரண்டு வந்தாலும் அது அணைய மாட்டேங்குது. அடுத்து வாசிங்க. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம், அதாவது நல்ல கவனிய, உலக பொருள் எல்லாம் அன்புக்கு முன்னாடி கொண்டு போய் காண்பித்து, எப்படியாவது நீ அன்புல குறைவாகி இதெல்லாம் எடுத்துக்கன்னு சொன்னாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணாது. ஏனென்றால் எல்லாவற்றிலும் காட்டிலும் அன்பு பெரியது. இப்படி நான் இயேசுவை நேசிக்கணும்னு அவர் நினைக்கிறாருங்க. எப்படி நேசிக்கணும்? இப்படி நான் அவரை நேசிக்கணும் அவர் விருப்பப்படுறாரு. இப்படி நேசிச்சாதான் ஏன் நேசம்ன்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் என்னை அவர் அதே போல நேசித்தார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாரு. பரலோகத்தில் செல்ல பிள்ளையா இருந்த இயேசு இந்த பூமியில வந்து 3 ஆண்டுகளாக, இந்த 2024 வந்திருந்தா கூட நான் என் மனசை தேத்திக்குவேன். அவர் ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி நிறைந்த ஒரு நாட்டு உலகத்தில் என்ன செஞ்சிட்டாரு, வந்துட்டாரு. இவருக்கு எந்த பிரச்சனைக்கு வாய்ப்பு இல்லைன்னு. ஆனா 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த பலஸ்தீன தேசத்திலே எங்க பார்த்தாலும் புழுதி காடுகளுக்குள்ளாக அவர் வெறும் காலாக நடந்து 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 தேவனுக்கும் மனுஷனுக்கும் உண்மையுள்ளவராய் இருந்தாரே. யாருக்காக? எனக்காக. ஏனென்றால் அன்பு எல்லாவற்றை காட்டிலும் பெரியது. அன்பை எக்ஸ்பிரஸ் பண்றாரு, அன்பை வெளிப்படுத்தி காட்டுறாரு. நான் அன்பா இருக்கிறேன்னு சொல்லல, உன் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறேன்றத காட்டுறாரு. அப்படி காட்டிட்டு தான் சொல்றாரு, இது போல என்ன நீ நேசிப்பியா? தண்ணீர்கள் மேற்கொண்டாலும் வெள்ளங்கள் மேற்கொண்டாலும் ஆஸ்திகள் எல்லாம், வீட்டில் இருக்கிற ஆஸ்திகள் எல்லாம் கொண்டு வந்தாலும் அன்பு தனியாது என்கிற அன்பை நான் எதிர்பார்க்கிறேன். நாம் இப்படி செய்யாததுனாலதாங்க மனுஷன் மேல கொண்டு போய் வைக்கிறோம். மனிதர்கள் மேலேயும் அழிந்து போகிற பொருட்கள் மேலும் வைக்கிறதுனால் அவைகள் எல்லாம் நம்ம ஒரு நாள் கைவிடு விடுகிறது.
கைவிட்ட உடனே ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டீர்னு தான் சொல்றமே ஒழிய இவைகளெல்லாம் கைவிட்டதுன்னு சொல்ல மாட்டேங்கிறோம். ஆமா தானே, உண்மை தானே. தேவனுடைய அன்பை நம் சரியாய் வாழ்க்கையிலே புரிந்து கொண்டால் அந்த பூமியிலே சமாதானமாய் வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதே நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில. இப்பயே நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், எல்லாவற்றுக்கும் ஆயத்தப்படுத்திக் கொள். தேவ அன்புல நிலைத்திருப்பதற்கு உன்னை தகுதிப்படுத்திக் கொள். ஏனென்றால் இனி வருகிற நாட்கள் எல்லாமே அன்பு இல்லாத நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். எங்கேயுமே நீ அன்பை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. நான் ஓப்பனா சொல்றேங்க, நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேங்க, அதை சொல்றேங்க, ஆண்டவருக்கு முன்னாடி சொல்றேன். நான் எடுத்த தீர்மானத்தை சொல்லுகிறேன். என் மகளுக்கு கல்யாணம் ஆகி எப்படிப்பட்ட மருமகன் வரப்போறான்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு முடிவு பண்ணேன், அவன் எப்படி இருந்தாலும் அவனை நேசிக்க எனக்கு இருதயத்தை தாரும். அவன் என்னை என்ன வேணாலும் பேசட்டும், எப்படி வேணாலும் நடத்தட்டும், எதிர்காலத்திலே நான் சாட்சியாய் நான் நிற்க வேண்டும். என்னை இப்பொழுதே என்னை பக்குவப்படுத்தும். என் பிள்ளை என்னை பார்க்கும் என்றும் என்னுடைய மருமகன் என்னை பார்ப்பான் என்று நான் வளர்க்கவில்லை. இருதயத்தை வளர்ப்பதற்கு நான் பிரியப்படவில்லை. எல்லாமே எதிர்மறையாக தான் இருக்கும். அந்த எதிர்மறைக்குள்ள நான் தேவ அன்புல நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாரும். என்னைக்கோ நடக்க போகிற காரியத்துக்கு இன்னைக்கே ஆயத்தமாவோம். ஹல்லேலூயா. நம் காலத்தை தாமதிக்கிறதுனால தான் காலங்களுக்குள் நாம் போகும்போது சிக்கிக் கொள்கிறோம். இன்றைக்கே இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொள்வோம். எனக்காக நிற்கிறது இயேசு மாத்திரமே, மனிதர்கள் அல்ல. ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க அந்த 7. நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படுமா? ஏனென்றால் அன்பினுடைய வல்லமை பெருசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அதை எழுதும் பொழுது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனுக்குள் எதை குறித்து அல்லது எதை பற்றி அதிக அன்பு இருக்கிறதோ அதை குறித்து அறிவும் எச்சரிக்கையும் இருக்க வேண்டும். எழுதிட்டு வீட்டில் போய் உட்காந்து யோசித்து பாருங்க, வசனத்தின் அடிப்படையில் இருக்குதா இல்லை இவனா கதை விட்டுருக்கானான்னு யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்ப இந்த ஒரு எச்சரிப்பு, இந்த அறிவு, இந்த தெளிவு நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா, எது மேல் அன்பை வச்சிருக்கிறோம் தெரியாமலே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தோம்னா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில நம்மை கொண்டு போய் விட்டுவிடும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இந்த ப்ரீகாஷன் என்று சொல்வார்கள், முன்கூட்டியே நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த ப்ரீகாஷன் நமக்கு எப்பயுமே தேவை. என்னை நான் பாதுகாத்துக் கொள்வதில்லை, என்னை கிறிஸ்துவுக்குள் பாதுகாத்துக் கொள்வது. நான் ஒரு மோசமான உலகத்துல வாழ்றேன், அன்பில்லாத ஒரு உலகத்துல வாழ்றேன். இந்த அன்பில்லாத உலகத்துல நான் காயப்படாம சந்தோஷமா வாழ்றது எப்படி? காயப்படுத்தினாலும் நான் சந்தோஷமா இருக்கிறது எப்படி? ஹல்லேலூயா. இது நமக்கு வேணுமா இல்லையாங்க? இது இயேசு நமக்கு சொல்லி தரதுக்கு ரெடியா இருக்கிறாரு. நீங்க அவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு சொல்லி தருவார். ஹல்லேலூயா. வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. இந்த அன்பு எப்படிலாம் வேலை செய்து பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம். நல்ல கவனிங்க. பவுல் சொல்றாரு, உமது நிமித்தம் எந்த நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் நேரிடவில்லை. ஏன் அப்படி? இதை முன்னாடி சொன்ன ப்ரீகாஷன், உன்னை நீ முன்னாடி பாதுகாத்துக்க. பவுல் தன்னை முன்னாடி பக்குவப்படுத்தி கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குள் போவதற்கு முன்பதாகவே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருவதற்கு முன்பதாகவே, கிறிஸ்துவின் நிமித்தமாக உனக்கு பாடுகள் வரும், உனக்கு காயங்கள் வரும் என்பதை அவன் முன்கூட்டியே தன்னை தற்காத்து கொண்டான் கிறிஸ்துவுக்குள்ளே. ஹல்லேலூயா. பவுலுக்கே தற்காப்பு தேவைன்னா உனக்கு எனக்கு வேணுமா வேணாமா? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் அருவாளை தூக்கிட்டு வரான், வாயிலே வெட்ட வரான்.
நாக்குல வரானா இல்லையா? அப்போ நீ உன்னை பாதுகாத்துக்கணுமா இல்லையா? முன்கூட்டி உன்னை நீ ஆயத்தப்படுத்திக்க. பவுல் சும்மா ஈஸியால எதையும் ஜெயிக்கலங்க. நீ நல்ல வேதத்தை ஜபத்தோடு வாசித்து பாரு, எல்லா அதுலயும் ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். பவுல் இத்தனை அடி வாங்கினதுக்கு சும்மா இல்ல, 5 முறை அடி வாங்கி செத்து விட்டான் என்று சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, போய் விட்டாங்களே. மறுபடியும் எழுந்து போய் பிரசங்கம் பண்ணானே. எப்படின்னா முன்கூட்டியே தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. புரியுதா புரியலையாங்க? பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம். மாமனார் எப்படி இருப்பார், மாமியார் எப்படி இருப்பாங்க, அதே போல மருமகன் எப்படி இருப்பான், மருமகன் எப்படி இருப்பான். முன்கூட்டியே ப்ரிகாஷன், முன்கூட்டியே நீ உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள் கிறிஸ்துவுக்குள். நம்ம என்ன எல்லாமே நல்லா இருக்கும். எப்படி எல்லாமே நல்லா இருக்கும் இந்த உலகத்துல? எனக்கு தெரியல, எல்லாமே மோசமாக தான் இருக்கும். உன்னை முன்கூட்டியே கிறிஸ்துவுக்குள் திடப்படுத்திக்கொள், ஆயத்தப்படுத்திக்கொள். ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க. எழுதியிருக்கிறபடி பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறது. ஒருவேளை எங்களுக்கு இப்படி நடக்க வாய்ப்பு உண்டு. வசனம் இப்படி சொல்லுகிறது, என் வாழ்க்கையிலும் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு என்பதற்காக என்னை நான் ப்ரிப்பேர் பண்ணி கொள்கிறேன், என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறேன். ஆயத்தப்படுத்தின வந்து அதை சொல்ல முடியும். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் நல்ல கவனி, இவைகள் எல்லாம் இருந்தாலும் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவரினாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. ஹல்லேலூயா. இவ்வளவு வந்தாலும் அந்த அன்பு என்ன அதிலிருந்து உள்ள இழுத்துட்டு போகல, அதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருகிறது. இவ்வளவு போராட்டம் இருந்தாலும், இவ்வளவு எதிர்மறையான காரியங்கள் நடந்தாலும் என்னமோ தெரியலங்க, கிறிஸ்துவினுடைய அன்பு அவர்களுக்கு எதிர்மறையானவைகளை செய்யக்கூடாதபடிக்கு, அவர்களிடத்துல மறுபடியும் அன்பை காட்டும்படிக்கு என்னை தனித்து கொண்டு போகிறது, என்னை பிரித்து கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. அப்ப பவுலை இப்படி உருவாக்குனது என்னதுங்க? முன்கூட்டியே தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டான். அடுத்து கிறிஸ்துவினுடைய அன்பை அறிந்தான். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமுமா எண்ணுகிறேன். அன்பு பயங்கரங்க, அன்பின் வல்லமை பயங்கரம். யார் காட்டி கொடுக்க போறான்றது இயேசுவுக்கு நன்றாய் தெரியும். இந்த 12 பேரும் என்னை விட்டுட்டு இரவு நேரத்தில் என்னை கைவிட்டு ஓட போறாங்கன்னு தெரியும். அதனால வசனம் சொல்லுது, கடைசி வரைக்கும் சீசர்களை இயேசு நேசித்தார். எப்படிங்க? இப்படி காட்டிட்டு இதே மாதிரி எனக்கு காட்டுன்றார். அதான் நம்ம கஷ்டமா இருக்குது. ஹல்லேலூயா. கடைசி நேரத்தில் யூதாஸ் தான் தெரியுது. யூதாஸை வந்து கேட்கிறான், ஆண்டவரே யாரு காட்டி கொடுக்க போறா? எல்லாரும் நானா நானான்னு கேட்கிறாங்க. இவனு என்ன செய்கிறான்? தெரிஞ்சுக்கிட்டே கேட்கிறான், நானான்னு கேட்கிறான். ஆண்டவர் மெதுவா வந்து சொல்றாரு, நீ சொன்னபடியே. நீ நான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் கூட உனக்கு இருதயம் குத்தலையா? அந்த நேரத்தில் கூட இருதயம் குத்தலையா? ஏனென்றால் இயேசுவின் மேல் அன்பில்லை. அன்பு இல்லை. அன்பு இல்லாமலே இயேசுவோட இருக்க முடியுமா? இருந்தான் ஒருவன். சொன்ன மாத்திரம் வசனம் சொல்லுது, பிசாசு அவனுக்குள் புகுந்தான். எடுத்த மாத்திரல பிசாசு யாருக்குள்ள என்ன செய்யறது இல்ல, பூர்றதெல்லாம் கிடையாது. வாசலை திறந்து விட்ட இயேசு உள்ள வந்து, பிசாசு உள்ள வந்து புகுந்தான். புகுந்த மாத்திரத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ செய்ய வேண்டியதை சீக்கிரம் போய் செய்.
காட்டி கொடுக்க வரும்போது கேட்கிறாரு, சிநேகிதனே முத்தத்தினாலையா காட்டி கொடுக்கிறாய்? அப்பையும் இருதயம் அசையல, ஏனென்றால் அன்பில்லை. ஆனா வெளியே பார்க்கிறப்ப யூதாஸ் மாதிரி ஒரு அன்புள்ளவன் இயேசுவை பின்பற்றதா ஊர் உலகம் சொல்லுது. 3.5 வருஷம் பாருப்பா, எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு என்ன செஞ்சான்? ஆனா அன்புன்றது வெளியில்ல, உள்ளத்துல இருக்கணும். நல்ல கவனிங்க. தவறான அன்பு மெய்யான அன்பும் பெரிய வல்லமை உள்ளது. பவுல் சரியான இடத்துல தன்னுடைய அன்பை வைத்தபடினால கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அந்த அன்பை விட்டு அவனால் பிரிக்கவே முடியல. எதை கொண்டு போனாலும், அவனை அடிச்சாலும் உதைச்சாலும் கொலைக்கு நேராக கொண்டு போனாலும் எல்லாம் செஞ்சு முடிச்சாலும் என்னமோ தெரியலங்க, அந்த அன்பு என்ன செய்து இழுக்குது. ஏனென்றால் அன்புக்கு வல்லமை பெரியது. எங்க வைக்கிறோமோ அங்கே ஒட்டிக்கொள்ளும். அல்லேலூயா. குயிக் ஃபிக்ஸ். எத்தனை பேர் தடவி இப்படி பிடிச்சி பார்த்துருக்கீங்க? எடுக்கவே முடியாது. அப்புறம் அப்படியே தண்ணியில் கொஞ்சம் ஊற விடலைன்னா கொஞ்சம் பிளைட்டில் அறுத்து விட்டா தான் எடுக்க முடியும். அது மாதிரி அன்பு குயிக்காக ஃபிக்ஸ் ஆயிரும். சீக்கிரத்தில் என்ன செய்யும்? ஒட்டிக்கொள்ளும். விளையாட்டுத்தனமா பண்ணுவது கூட சீக்கிரமாய் ஒட்டிக்கொள்ளும், ஆழமாய் ஒட்டிக்கொள்ளும், வேறு விட்டு ஒட்டிக்கொள்ளும். பின்னாடி தெரியும் போதுதான் ஐயோ இது தப்புட்டு தெரியும் போது நீ வெளியே வருவதே என்ன செய்ய முடியாது, முடியவே முடியாது. அது மனுஷருக்கு மேல இருக்கலாம், அழிந்து போகிற பொருட்கள் மேல இருக்கலாம். அதனாலதான் மறுபடியும் வசனம் சொல்லுது, அன்பை வைக்க வேண்டிய இடம் சரியான இடத்துல வைக்கணும். சங்கீதம் 52 3ஆம் வசனம். நல்ல கவனிங்க. மனுஷர்களுடைய அந்த இயல்பை பாருங்கள் மறுபடியும். நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தமாய் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையுமே விரும்புகிறார்கள். அவங்க அதிலே வாழ்ந்துருக்கிறாங்க, அதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ரெண்டு உண்மை சொன்னா 3ஆவது ஒரு பொய்யாவது என்ன பண்ணணும் சொன்னாதான் மனசு எப்படி இருக்கும்? எத்தனை பேரை பார்த்துருக்கிறீங்க? என்னமோ தெரியல, 4 உண்மை சொன்னாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பொய்யை உள்ள விட்டாதான் நமக்கு எப்படி இருக்குது? சில நேரங்களில் சந்தோஷமா இருக்குது. அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லி பாரு, நன்மையை பார்க்கிலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையுமே விரும்புகிறார்கள். மனுஷனுடைய நிலை தவறான இடத்தில் தவறான விதத்தில் அன்பை வைத்து விட்டான், அவனுடைய நேசத்தை வைத்து விட்டான். அதுல ஏதோ ஒரு குதூகலம் அவனுக்கு கிடைக்கிறது, ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு சந்தோஷம், என்னமோ தெரியலங்க. அப்படி இருந்தாதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குதுங்க, இல்லைன்னா ரொம்ப சேடா இருக்கு, ரொம்ப கவலையா இருக்குது. இப்படிலாம் இருந்தாதான். ஹல்லேலூயா. மனசு இருதயம் எவ்வளவு கேடான இருதயம் பத்தியா? இந்த இருதயத்தை மாத்துறதுக்கு தான் இயேசு மாத்துறாராம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே செஞ்சிருக்கிறோம் அந்த வேலையை, எல்லாருமே பண்ணியிருக்கிறோம். ஹல்லேலூயா. 4ஆவது வசனம் வாசிங்க. நல்ல கவனிங்க. கபடமுள்ள நாவே என்ன செய்தா? நாக்கு சங்கரிக்கிறதுன்னு என்னதுங்க? என்னது? வார்த்தையை விட்டே ஆளு சமாதி கட்டிடுறது. அல்லேலூயா. ஆமா, வாரு என்ன விட்டே? வார்த்தையை விட்டே ஆளை சமாதி கட்டி மேல சிலுவையை ஊனிடுறது. அல்லேலூயா. பாருங்க, மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு மோசமா இருக்குது பாருங்க. மறுபடியும் வாசிங்க. கபடமுள்ள நாவே சகரிக்கும் சகல வார்த்தைகளை நீ விரும்புகிறாய். ஏன்னா சிலர் பேத்துக்கு பாருங்க, நான் வீட்டுக்குள்ள வந்துட்டா மிலிட்ரி மாதிரி இருக்குங்க வீடுன்னுவாங்க. சிலர்லாம் வீட்டுக்குள்ள போயிட்டேன்னா மிலிட்ரி தான். என்னை பார்த்தா பொண்டாட்டி பயப்படணும், பிள்ளைகளாம் ஓடி போய் என்ன செஞ்சுக்கணும்? ஒளிஞ்சுக்கணும். யாரும் எதுவும் பேசவே கூடாது, அமைதியா இருக்கணும்.
இதை 4 பேர் வந்து கேட்பான், எப்படிங்க இப்படிலாம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு. அவர் சொல்லுவார், நான் எப்படிப்பட்ட திறமையாளால் தெரியுமா, எல்லாரையும் ஒரு வார்த்தைக்குள்ள வச்சிருக்கிறேன், கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறேன் தெரியுமா. அதுல ஒரு சந்தோஷம், அதுல ஒரு பிரியம். நல்ல கவனிங்க, இது எல்லாமே தேவனுக்கு விருப்பமில்லாத சுபாவங்கள். நல்ல கவனிங்க, நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய விருப்பம், அதை வெளிப்படுத்துகிற நாக்கு மற்றவங்களுக்கு தீங்க உண்டாக்குறது மாதிரி இருந்தா வசனம் என்ன சொல்லுதான், தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடிக்கு அழித்து போடுவார், அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை. நமக்கு இந்த ஆசீர்வாதம் வேணுமா? உன் ஸ்தானத்திலிருந்து உன்னை தள்ளி. அல்லேலூயா. அப்பானா அப்பான்ற ஸ்தானமே இல்லாமல் போயிருது சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு முன்னாடி. அம்மானா அம்மான்ற ஸ்தானத்தவே பிள்ளைகளுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடறது, இழந்து போயிடுறது. எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா, ஏதோ ஒரு மேலே நான் பிரியத்தை என்ன பண்ணிட்டேன், வச்சுட்டேன். என் கோபத்தை குறித்து எனக்கு பிரியம். இருக்கிறாங்களா இல்லையா? அத்தனையோ இருக்காங்களா இல்லையா? கோபத்தினால அடக்கி வச்சிருவேங்க. என்னங்க இப்படிலாம் பேசப்படுறீங்க? வீட்டில் வந்து பாருங்க, நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னு வைங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க, வந்து பாருங்க. கோபத்தின் மேல ஒரு பிரியம். ஆள்றேன்ல வீட்டை, குடும்பத்தை. கிறிஸ்து ஆளணும், நீ ஆண்டினா அவ்வளவுதான், ஒன்றும் இல்லாமல் போயிடும் வீடு. அல்லேலூயா. சங்கீதம் 4:2 வாசிங்களேன். சங்கீதம் 4:2. நல்ல கவனிக்க, மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யவே நாடுறீங்க. வீணானதை விரும்புற, அது வீணா போனதும் தெரியுது, அது மேலதான் உன் அன்பை கொண்டு போய் என்ன செய்யற, வைக்கிற. அதவே என்ன செய்யவும் செய்யற, தேடிக்கிட்டே இருக்கிற. இது என்ன செய்யுதுன்னா, தேவனுடைய நாமத்துக்கு என்னத்தை கொண்டு வருதான், அவமானத்தை கொண்டு வருது. நம்ம நினைக்கிறோம் நமக்கு நம்ம இப்படி போயிட்டா நமக்கு அவமானம் இல்லையா? நல்லா கவனி, அவமானம் யாருக்கு? கர்த்தருக்கு. நம்மளுடைய அன்பை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கலன்னா முதலாய் அவமானத்தை சந்திக்கிறவர் தேவனுடைய நாமமே. அல்லேலூயா. இவங்க எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றாங்க, ஆனா இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னும் போது யாருடைய நாமம் தூசிக்கப்படுது? நம்பெல்லாம் கிடையாது. ஒண்ணுமே செய்யாதவர் ஒருத்தருடைய நாமம் என்ன செய்யப்படுதுங்க, தூசிக்கப்படுது. நம்மளுடைய அன்பையும் நேசத்தையும் பிரியத்தையும் கர்த்தரை தவிர வேற எங்கேயும் நீங்க வைக்கிறதுக்கு பிரயாசப்படாதீங்க. பட்டீங்கன்னா அது எல்லாம் ஒரு நாள் உங்களுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிடும். அல்லேலூயா. சொல்லிட்டு கிளம்புறப்ப நம்ம உட்காந்துட்டு அழுகணும்னு அவசியம் இல்லை. கிறிஸ்து உன்னை தேடி வந்து உன்னை நேசிச்சிட்டாரு, நீ மறுபடியும் அந்த நேசத்தை அவர்கிட்ட நீ காட்டித்தான் ஆகணும். அவர் கொடுக்கிறவைகளில் அல்ல, கொடுக்கவர் மேல் நீ அன்பை காட்டு. நான் அவரிடத்தில் அன்பா இருக்கிறேன்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இயேசுவே சொல்றாரு, என் கற்பனைகளை கை கொள்வதினாலே நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன் என்றார். இயேசுவை நேசிக்கிறதுக்கு மனுஷன் நேரத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. மனுஷனுக்கு பிரியமா நடந்தா பிரியமா இருக்கிறோம், அவங்க மேல ரொம்ப நேசமா இருக்கும். ஏசு அப்படி இல்லை, நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சினாதான் எனக்கு பிரியன்றார். நீ என்னை நேசிக்கிறது வேறப்பா. ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன், அப்படி இப்படி எல்லாம் ஓகே, ரைட், ஓகே, ஆனா நான் சொல்றது கேட்பியா? செஞ்சினா நீ என்னை நேசிக்கிறன்றதுக்கு அடையாளன்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க, முடித்துடலாம். யோவான் 1 அதிகாரம் 10ஆம் வசனம். நல்ல கவனி, இந்த உலகத்துடைய நிலைமையை பாருங்க, அதான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை.
அவர் தமது சொந்தமானதிலேயே வந்தார். ஹல்லேலூயா. அன்பை வைக்க வேண்டாத இடத்துல வச்சதுனால தான் அவங்களால இயேசு என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஹல்லேலூயா. அந்த 2வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. இப்போ லாஸ்டா வாசிங்க. நல்ல கவனிங்க. அவருக்கு சொந்தமான ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறதான யூதாவின் வம்சத்திலேயே வந்தார். ஆனா அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் ஒளியை காட்டிலும் இருளை ஜனங்கள் நேசிக்கிறார்கள். அல்லேலூயா. அன்பை காட்டிலும் வெறுப்பை ஜனங்கள் நேசிக்கிறார்கள். மன்னிப்பதை காட்டிலும் பழிக்கு பழியை மனிதர்கள் விரும்புகிறார்கள். அல்லேலூயா. ஏன் இயேசுவை ஏன் நேசிக்கிறதில்ல, ஏன் இயேசு கிட்ட ஜனங்க வரலன்னா ஒரே காரணம் தான், உனக்கு துரோகம் பண்றவனுக்கு நன்மை செய்யும் சொல்லிட்டாருங்க. அது எங்களுக்கு ஒத்து வராது. எங்களுக்கு இருள்ல இருக்கிறதுக்கு தான் ஆசை. இருள் தான் எங்களுக்கு வெளிச்சமா தெரியுது. நாங்க இருள்ல தான் இருப்போம். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவர்கள் மாத்திரம் அல்ல, ரட்சிக்கப்பட்ட நமக்கும் இது செய்தி. ஹல்லேலூயா. இருளை காட்டிலும் ஒளியை நேசிக்கிறோமா, இல்ல ஒளியை காட்டிலும் இருளை நேசிக்கிறோமா என்பதை நாமளே தீர்மானம் பண்ணிக்கலாம். தராசில் வச்சு பார்த்துக்குவோம் நம்மளே எந்த பக்கம் நம்ம போக போறோம்னு. 3:19 யோவான் 3. ஒளி, நல்ல கவனிக்க, வெளிச்சம் உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாகி இருளாய் இருந்தபடியினால் அவர்கள் வெளிச்சத்தை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. அன்பு எங்க போயிருச்சு? இருளு தான் அன்பு. இருள போய் அன்பை வச்சுட்ட, மாயையில போய் அன்பை வச்சுட்ட, அழிந்து போகிறவைகளில் போய் அன்பை வைத்து விட்டோம், நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை வைத்து விட்டோம், அங்க போய் நம் டெபாசிட் பண்ணிட்டோம் இருதயத்தை. மறுபடியும் எடுக்க முடியல. ஹல்லேலூயா. ஆனா ஒன்று சொல்றேன், இன்னைக்கு ஏசப்பா நான் வெளியே வர விருப்பப்படுறேன்னு உண்மையா கேட்டினா அந்த மெய்ப்பன் வந்து தூக்குறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மெய்ப்பன் மறுபடியும் வந்து நம்மளை தூக்கி எந்த பாதையில நடக்கணுமோ என்னை கொண்டு போகிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சது தாங்க நான் செய்வேன், எனக்கு மனசுக்கு பட்டது தாங்க நான் செய்வேன், எனக்கு என்ன நல்லதுன்னு படுதோ அதை நாங்க செய்வேன் அப்படின்னா நீ எதுல இருக்கிற? இருள தான் இருக்கிற. வசனம் என்ன சொல்லுதுன்னு செய்றேன், வசனம் என்ன ஆலோசனை கொடுக்குதுன்றதுக்கு திரும்புறேன், வசனம் எப்படி சொல்லுதுன்றதை பார்த்து திரும்புறேன்றதை விட எனக்கு என்ன தோணுதோ. அல்லேலூயா. அநேகர் இன்றைக்கு இருளில் இருக்கிறது போல நாமும் இருளில் இருக்குவதற்காக தேவன் அழைக்கவில்லை. வெளிச்சத்துக்கு திரும்புவோம். ஹல்லேலூயா. சத்தியத்துக்கு திரும்புவோம், வசனத்துக்கு திரும்புவோம், விடுதலைக்கு நேராக திரும்புவோம். நம்மை பார்க்கிறவர்கள் உன்னிடத்துல கிறிஸ்து இருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்கட்டும். உன்னோடு கூட பேசுகிறவர்கள், உன்னோடு கூட பழகுகிறவர்கள், உன்னை பற்றி தெரியாதவர்கள் கூட உன்னிடத்தில் இயேசு இருக்கிறார் என்பதை காணட்டும். ஹல்லேலூயா. என்னுடைய அன்பு எங்க இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கட்டும். உன்கிட்ட பேசும்போதே உன் அன்பை நீ எங்க வச்சிருக்கிறன்றதை மற்றவங்க கண்டுபிடிக்கட்டும். உன்னுடைய சொல் வழக்கின் வார்த்தை வழக்கிலேயே தெரிந்து கொள்ளட்டும். உன்னுடைய அன்பு கிறிஸ்துவின் மேல் இருக்கிறது என்பதை அறியட்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட மெய்யான அன்புக்குள்ள நான் சமாதானமா வாழ விருப்பப்படுறேன். என் வாழ்க்கையை நீங்க தானே செய்யணும், மாற்றணும். அன்பை கொண்டு போய் என் கண் எதெல்லாம் இனிமையா காட்டுதோ அங்கெல்லாம் கொண்டு போய் வைக்கிறதுக்கு தேவன் என் இருதயத்துல அன்பை வைக்கல. அந்த அன்பு என்பது
தேவனுடைய அன்பு இருக்கிற இடத்துல வைக்கப்பட வேண்டியது. ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் வைத்து விட்டு நான் கதறி அழுவதற்காக தேவன் அந்த அன்பை எனக்கு தரவில்லை. ஹல்லேலூயா. ஒரு நல்ல தீர்மானத்துக்குள்ள வருவோம். ஏசப்பா என் இருதயத்தை மாத்துங்க. சரியா? நானும் இந்த என்னையும் சேர்த்தான்னு சொல்றேன், எல்லாரும் சேர்த்துக்குவோம். ஆண்டவரே என் இருதயத்தை மாற்றுங்க. உங்களை மாதிரி என்னால் நேசிக்கவே முடியலை. ப்ராக்டிக்கலாக பேசுவோமே ஆண்டவர்கிட்ட. அந்த மேடை பேச்செல்லாம் வேணாம் ஆண்டவர்கிட்ட. எத்தனை பேர் மேடை பேச்சு அதெல்லாம் வேணாம் ஆண்டவர்கிட்ட. ப்ராக்டிக்கலாக பேசுவோம். ஆண்டவர் என்னால் முடியலை, என்னால் நேசிக்க முடியல, உங்களை பற்றி கேட்கும்போது எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் வாழணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியலை, அன்பை காட்டணும்னு நினைக்கிறேன் முடியலை, எனக்கு உதவி செய்யுங்க, உங்கள் கிருபையினால் எனக்கு இறங்குங்க, தயவாக இறங்குங்கப்பா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம்.